40 எடுத்தவன் வெற்றியாளன். மற்றவர் கனவுகளைத் துரத்தி உங்களை இழக்காதீர்கள். வாழ்க்கையில் பலர் வெற்றி என்பதை வெளி உலக பார்வையில் உள்ள ஒரு சில அளவுகோல்களால் மட்டுமே அளவிடுகிறார்கள். ஆனால் உண்மையான நிறைவு என்பது சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை அல்ல, உங்களின் உள்ள குரலை நீங்கள் எவ்வளவு ஆழமாக கேட்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. கல்வி என்பது மதிப்பெண்களை மட்டும் பெறுவதல்ல, அது உங்களை செதுக்கி நீங்கள் உண்மையாக இருக்க விரும்புபவரை வெளிக்கொணரும் ஒரு கருவி. பசுமையான நிலப்பரப்பை கொண்ட ஓர் அமைதியான நகரின் எல்லையில் இளமையும் வசீகரமும் கொண்ட சாம் வாழ்ந்து வந்தான். ஆனால் சமீபகாலமாக அவனது உற்சாகம் மறைந்து ஓர் ஆழ்ந்த கவலையுடன் தனிமையை தேட ஆரம்பித்திருந்தான். அவன் உயர்நிலைப் பள்ளித் தேர்வுகளை முடித்திருந்தாலும் அவனுக்கு மேலும் படிக்க விருப்பமில்லை. இது பணப்பிரச்சனை அல்ல. அவனது குடும்பத்திற்கு கிராமத்திலேயே மிகப்பெரிய 20 ஏக்கர் குதிரை பண்ணை இருந்தது. அவர்கள் பெரும் செல்வந்தர்கள். ஆனாலும் பள்ளிப்பாடங்களில் அவனுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. எதுவுமே அவன் மனதிற்குள் நுழையவில்லை. அதனால் ஒரு தைரியமான முடிவை எடுத்தான். படிப்பிற்கு சிறிய இடைவெளி விட்டு இந்த நேரத்தை பயன்படுத்தி தன்னுடைய உண்மையான ஆர்வம் என்னவென்று கண்டுபிடிப்பது. ஒரு நாள் காலை தன் குழப்பமான மனநிலையை தந்தை திரு டேவிடிடம் சாம் வெளிப்படுத்தினான். டேவிட் ஒரு ஞானமுள்ளவர், மகனின் கவலையை புரிந்து கொண்டவர். கோபத்திற்கு பதிலாக புன்னகையை உதிர்த்தார். அவர், சாம், உனக்காக ஒரு முக்கியமான பணி காத்திருக்கிறது. நீ 3 மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்றார். முகவரிகளை குறித்து கொடுத்த பின் டேவிட் சொன்னார், அவர்களிடம் உன்னை தங்கக் கால் கொண்ட மனிதனின் மகன் என்று அறிமுகப்படுத்து. அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று கேள். உண்மையான வெற்றி மற்றவர்களின் கதைகளில் இல்லை, அவர்களின் பயண அனுபவங்களில் ஒளிந்திருக்கிறது. சாம் ஆர்வத்துடன், அப்பா, ஏன் எல்லாரும் உங்களை தங்கக்கால் கொண்ட மனிதன் என்று அழைக்கிறார்கள் என்று கேட்டான். தந்தை புன்னகைத்து, நீயே அதை கண்டறிவாய். ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள். அவர்கள் கூறுவதை கவனமாக கேள். இந்த சந்திப்புகள் உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் என்றார். சாம் குதிரையில் ஏறி முதல் நபரை சந்தித்தான். அவர் திரு ஆண்ட்ரெஸ், பல பதக்கங்கள் வென்ற ஒரு வலிமையான ஓட்டப்பந்தய வீரர். சாம் தன்னை அறிமுகப்படுத்தியதும் ஆண்ட்ரேஸின் கண்களில் பழைய நினைவுகள் மின்னின. சாம் கேட்டதும் அவர் தன் கதையை தொடங்கினார். நான் பள்ளியில் 40 மாணவர்களில் 38வது இடத்தில்தான் இருந்தேன். என்னால் வகுப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. நான் விரும்பியது விளையாட்டையும் ஓடுவதையும் மட்டுமே. நான் படிப்பை விட்டுவிட்டு ஓடத் தொடங்கினேன். முதல் வருடம் பயிற்சியை மேம்படுத்தினேன். 2ஆம் வருடம் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டேன். 3ஆம் வருடம் சிறந்த நுட்பங்களை கற்றேன். தினமும் ஓடினேன். 5 வருடம் ஓடினேன். அதன் பிறகே என் முதல் பதக்கம் கிடைத்தது. இதை கேட்ட சாம் ஒரு ஆழ்ந்த உண்மையை உணர்ந்தான். வெற்றி என்பது நாம் எதில் சிறப்பாக இருக்கிறோம் என்பதை பொறுத்தது, சமூகத்தின் வரையறைகளை பொறுத்தது அல்ல. சாம் தன் தந்தையின் 2வது நண்பரான திரு தாமஸை அவரது ஆடம்பரமான உணவகத்தில் சந்தித்தான். தாமஸ் தன் கதையைச் சிரித்தபடியே சொன்னார். நான் பள்ளியில் 40இல் 39வது ரேங்க் எடுத்தவன். எனக்கு பேச்சு அதிகமாக வரும், ஆனால் படிப்பில் எதையும் புரிந்து கொள்ள மாட்டேன். எனக்கு பிடித்தது 2 விஷயங்கள், பேசுவது, சாப்பிடுவது. உணவு மீதிருந்த அளவற்ற காதலால் சமைப்பதில் ஆர்வம் பிறந்தது. எனக்கு பிடித்ததை நானே சமைக்க கற்றுக்கொண்டேன். யாரோ ஒருவரின் சமையலை பாராட்ட அதை தொழிலாக மாற்றினேன். முதல் வருடம் லாபமே இல்லை. ஆனால் சமையல் மீதான என் காதல் என்னை விடவில்லை. நான் சிறந்த விற்பனை மற்றும் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் நுட்பங்களை கற்றுக்கொண்டேன். 5 வருடத்தில் என் முதல் உணவகத்தை திறந்தேன். சாமூக்கம் பெற்றான். உயர்ந்த மதிப்பெண்கள் இல்லாமல் தன் உண்மையான ஆர்வத்தை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் எவ்வளவு பெரிய வெற்றியை அடைய முடியும் என்பதை உணர்ந்தான். தாமஸ் புன்னகையுடன், உனக்கு பிடித்த ஒன்றை தொடர்ந்து செய். நீ அதில் ஒரு நிபுணனாக மாறுவாய். ஒரு நாள் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்றார். இறுதியாக சாம் 3வது நபரை சந்திக்கச் சென்றான். அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவர் வகுப்பில் முதல் மாணவராக இருந்த திரு மிகுவெல். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவரது வீடு மற்ற இருவரின் வீடுகளைக் காட்டிலும் மிகவும் சாதாரணமாக இருந்தது. சாம் அவரிடம் வெற்றிக்கான ரகசியத்தை கேட்டான். மிகுவெல் நிதானமாக கூறினார், நான் எல்லா பாடங்களிலும் முதன்மையானவன். என் மதிப்பெண்கள் எப்போதும் சிறப்பாக இருக்கும். ஆனால் நான் ஒன்றையும் ஆழமாக முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு எல்லா விஷயங்கள் பற்றியும் கொஞ்சமாக தெரியும். ஆனால் நான் எதிலும் நிபுணராகவில்லை. இதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. நீ இந்த தவறை செய்யாதே என்றார்.
மிகுவெல்லின் வார்த்தைகள் சாமை சிந்திக்க வைத்தன. பிறகு அவன் தன் தந்தையை பற்றி கேட்டான். மிகுவெல் புன்னகையுடன் அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளியிட்டார். உன் தந்தை டேவிட் எங்கள் வகுப்பில் 40வது இடத்தில்தான் இருந்தார். ஒரு நாள் டேவிட் குதிரையிலிருந்து விழுந்து கால் உடைந்தது. அந்த காயத்தை குணப்படுத்த அவர் காலை தங்க நிற குனியால் கட்டினார். அதனால்தான் மக்கள் அவரை தங்க கால் கொண்ட மனிதன் என்று கிண்டலாக அழைத்தார்கள். ஆனால் அந்த காயத்திற்குப் பிறகும் குதிரைகள் மீதான தன் காதலை அவர் எப்போதும் விடவில்லை. ஒரு சிறிய பண்ணையில் தொடங்கி தன் உழைப்பால் அதை இவ்வளவு பெரிய பண்ணையாக மாற்றினார். உன் தந்தை வெறும் உழைப்பாளி மட்டுமல்ல, குறிக்கோளில் சிதறலில்லாத நிபுணர். சாம் விடை பெற்று வீட்டு திரும்பினான். இந்த சந்திப்புகள் அவனது மனதில் இருந்த எல்லா திரைகளையும் நீக்கியிருந்தன. ஓட்டப்பந்தயம், சமையல் அல்லது குதிரை வளர்ப்பு எதுவாக இருந்தாலும் உண்மையான வெற்றி என்பது அதிலுள்ள நிபுணத்துவம் மற்றும் அன்பு மட்டுமே. இனிமேல் மற்றவர்கள் சொன்னாலோ அதிக பணம் வந்தாலோ அவன் செய்யப்போவதில்லை. அவனுக்கு தன் தந்தை போலவே குதிரைகளுடன் வேலை செய்ய மிகவும் பிடித்திருந்தது. அதுவே தன் உண்மையான விருப்பம் என்பதை உணர்ந்தான். அதனால் அவன் ஒரு சிறந்த குதிரை பயிற்சியாளராக மாற முடிவெடுத்தான். எதிர்காலத்தில் பண்ணை நிர்வாகத்தை பற்றி படித்து தன் தொழிலில் மேலும் தேர்ச்சி பெறவும் அவன் உறுதி கொண்டான். உங்கள் எதிர்காலத்தின் திரைக்கோள் உலகின் எதிர்பார்ப்புகளில் அல்ல, உங்களுக்குள்ளேயே புதையந்துள்ளது. உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களின் உண்மையான உணர்வுகளை பின்பற்றாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்தை பின்பற்றினாலும் நீங்கள் எப்போதும் உங்களின் உண்மையான நீங்களாக மாட்டீர்கள். உங்களுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்கள், அதை பயிற்சி செய்யுங்கள். தன் சொந்த பாதையில் நடப்பவர்களே மற்றவர்களுக்கும் புதிய சாலைகளை உருவாக்குகிறார்கள். இந்த கதை ரேங்க் முக்கியமில்லை என்ற உண்மையை புரிய வைத்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் தாருங்கள். மதிப்பெண்களை துரத்தி கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பெற்றோருக்கும் இந்த அதிர்ச்சி உண்மையை உடனே ஷேர் செய்யுங்கள். வெற்றியை தேடி நீங்கள் அலைய வேண்டாம், அது உங்களை நாடி வர இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து உண்மையான பாதையில் இணையுங்கள். அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.